ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பூமியில சும்மா டூருக்கு போகக்கூடிய தீவுகள் நிறையா இருக்கு. அதே நேரம் பயங்கர மர்மம், அப்புறம் விஞ்ஞான ரகசியம் நிறைந்த தீவுகளும் இருக்கு. உலகத்துல உள்ள 5 மர்மமான கேள்விக்கே பதில் தெரியாத தீவுகள் அப்படின்னா, நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியாவுல இருக்கிறதுலயே இது தெரியாம போயிருக்கிற ஒரு தீவு. இந்த தீவு இந்தியால அந்தமான் பகுதியில இருக்கு. ஆனா, இங்க யாருமே போக முடியாது. இந்த தீவுல இருக்கிற சென்டினல் ட்ரைப்ஸ் யாராவது வெளியில இருந்து வந்தாலே அடிச்சு கொன்றுவாங்க. ஸோ அது ஒரு அது அது அரசு கூட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த தீவுக்கு நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில்ல மரண தீவு அப்படின்னு இருக்கு. இங்க லிட்ரலி ஒரு சதுர அடியில 5 பாம்பு இருக்கும். அந்த தீவுல இருக்கிற பாம்புகளுக்கு ஒரு அடியில மனுஷனோட மாமிசமே ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. பிரேசில் கவர்மெண்ட் இந்த தீவு பப்ளிக் ஆக்சஸ் ஃபுல்லி பேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அடுத்து இஸ்லா டி லாஸ் முனிசஸ் அப்படின்ற அந்த ஒரு பொம்மை தீவு. மெக்சிகோவில் உள்ள இந்த தீவு அதாவது பேரே பயமாக இருக்கும். இங்கே கண்ணும் அதாவது குழியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பேய் போல பொம்மைகள் மரங்களில் தொங்குன மாதிரி இருக்கும். ஒரு டைமில் இங்கே ஒரு குழந்தை இறந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீவில் இருக்கிற முதியவர் பச்சையாக பயந்தபடி பொம்மைகளை தொங்க விட்டாராம். இப்போ அது மரண தொல்லைக்கான டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொவிக்லா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. பிளாக் டெத் நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பேரை இந்த தீவில் கைவிட்டுருக்காங்க. பின்னாடி இந்த தீவு மென்டல் ஆலிசம் அப்படின்ற ஆகவும் இருந்துச்சு. அண்ட் இப்போ கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பாதாள ஜென்மத்தோட சமம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சொக்டகா ஐலாண்ட் கடவுளோட தோட்டமா அப்படின்னு. இந்த தீவில் நீங்கள் பார்த்தா பூமியில் இல்லாத மாதிரி மரங்கள், விலங்குகள், பறவைகள் இருக்குது. இதுதான் சயின்டிஸ்ட்க்கு ஒரு புதிர் பசில். இது லிட்ரலி ஏலியன் பிளானட் மாதிரி ஒரு தோற்றமாக இருக்குது. ஸோ இந்த தீவுகள் எல்லாம் கேள்விக்கே பதில் இல்லாத அதிசய பூமி மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேவரேட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.